அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இது நேயர்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கு விடை என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் போடுங்க. அதே போல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஊர்லேருந்து எந்த நாட்டிலேருந்து பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்பது கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிலாட்டி அதையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 4 பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி: நரகவாசிகளை கட்ட பயன்படும் சங்கிலியின் நீளம் என்ன? A 70 முழம், B 100 முழம், C 1000 முழம், D கணக்கிட முடியாத நீளம். இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தி வினர் சீசன் 3 நிகழ்ச்சியூடாக இன்றைய தினத்தில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினத்தில் நம்முடன் போட்டியிடுவதற்காக வந்திருக்கக்கூடிய போட்டியாளர் பேரூலை சேர்ந்த ஃபாத்திமா நுஸ்ரா. நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு சிறு அறிமுகம். என் பேர் ஃபாத்திமா நுஸ்ரா. நான் பேரூலிலிருந்து வந்திருக்கேன். போட்டிக்கு செல்வதற்கு முன்னாடி போட்டியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக்கொள்வோம். 15 கேள்விகள் கேட்கப்படும். 15 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் 50,000 ரூபாயும், 5 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 5,000 ரூபாயும், 10 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொன்னால் 15,000 ரூபாயும் உங்களுடைய கையில் ஃபிக்ஸ் பண்ணியாக கையில் கிடைக்கும். இந்த 15 கேள்விகளுக்கும் உங்களுக்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன்ஸ்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கால் ஃப்ரெண்ட் மற்றும் 50-50 ஆப்ஷன். உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் நண்பர் ஒருவருக்கு கால் செய்து கால் ஃப்ரெண்ட் ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். அதே போல் உங்களுக்கு பதில் தெரியாவிட்டால் கம்ப்யூட்டர் இடத்தில் 50-50 ஆப்ஷன் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி உங்களுக்கு 2 பதில்கள் மட்டும் தந்து கம்ப்யூட்டர் ஹெல்ப் செய்யும். இது அந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். சரி, நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். ரெடியாக இருக்கிறீங்க? சரி, உங்களுக்கான முதல் கேள்வி 1000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். ஹுதமா எனும் நரக நெருப்பில் எரியப்படுபவன் யார்? A முனாஃபிக்கள், B குறை கூறி புறம் பேசியவர்கள், C நேரத்திற்கு தொழாதவர்கள், D ரமலான் நோன்பை விட்டவர்கள். B குறை கூறி புறம் பேசியவர்கள். லொக் செய்யலாமா? கமிலோக் தி ஆன்சர் குறை கூறி புறம் பேசியவர்கள். ஹுதமா எனும் நரக நெருப்பு, அதில் குறை கூறி புறம் பேசியவர்கள் தான் எரியப்படுவார்கள் சொல்லி லொக் செஞ்சிருக்கிறீங்க. சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? அந்த சூரா ஹுதமா. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். குறை கூறி புறம் பேசியவர்கள் தான் அந்த ஹுதமா எனும் நரக நெருப்பில் எரியப்படுவார்கள் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகிறார். வயலுள்ளி கொலை மதத்தில் மஜா. குறை கூறி புறம் பேசியவர்களுக்கு கேடுதான் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய செல்வத்தை சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்களை நாளை காப்பாற்றும் நினைச்சு கொண்டிருக்கிறாங்கன்னு எல்லாம் சொல்றாங்க. அவர்களுக்காக ஹுதமா காத்திருக்குது. ஹுதமான்னு சொன்னா என்ன சொல்றான்? அது நரக நெருப்பு. அது அவர்களுடைய உள்ளத்தை போயிட்டு சென்றடையும் எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்ப குறை கூறி புறம் பேசுறது என்பது ரொம்ப இஸ்லாம் ரொம்ப கடுமையாவே கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அடுத்தவங்கள குறை பேசுறது. ஆனால் நம்முடைய சமுதாயம் இதை சாதாரணமாக நினைச்சு கொண்டிருக்கிறோம். அடுத்தவர்களை பற்றி ஏதாவது குறை பேசுறது, அதே போல் புறம் பேசி கொண்டிருக்கிறது, இதை நாங்கள் சாதாரணமாக நினைத்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இஸ்லாம் ரொம்ப கடுமையாக சொல்லக்கூடியதை பார்க்க முடிகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எந்த அளவுக்கு இதை சொல்கின்றார்கள் சொன்னால், நபிகளார் சொல்கின்றார்கள், கொலை செய்கிறது எப்படி ஆறாமோ, அடுத்தவங்களுடைய சொத்தை அபகரிப்பது எப்படி ஆறாமோ, அதே போல தான் அடுத்தவங்களுடைய மானம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அடுத்தவர்களை பற்றி பேசுவதும் ஹராம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடுமையாக கண்டிக்கின்றார்கள். நம்ம சமுதாயத்தில் சாதாரணமாக தின்ன போனால் கூட எங்கேயாவது போகிறோம், தின்னுட்டு சொல்கிறதுக்கு எதாவது இல்லாட்டி சாப்பாடை பார்த்து ஏதாவது குறை பேசுறது, சாப்பாட்டில் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லி எல்லாத்துக்கும் சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட குறை கூறிக்கொண்டு தெரியக்கூடிய பல பேர் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் அப்படி இருக்கக்கூடாது. இந்த நோன்பு நமக்கு ஒரு பயிற்சியை தருது. ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், வீணான பேச்சுகளையும் வீணான காரியத்தையும் விட்டுவிடுகளிலேயோ அவர் பசித்திருப்பதிலும் தாகத்திருப்பதிலும் அல்லாஹ்வுக்கு எந்தவித தேவையும் இல்லை. இந்த 1 மாதம் கால பயிற்சியில் நான் இதை பண்படுத்திக் கொள்ள வேண்டும். முதல் கேள்விக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 1000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. சரி, 2வது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன் மகளை திருமணம் முடித்துக் கொடுப்பதற்காக மகராக எத்தனை ஆண்டுகள் வேலை செய்யுமாறு அவருடைய தந்தை கூறினார்? A 2 ஆண்டுகள், B 4 ஆண்டுகள், C 6 ஆண்டுகள், D 8 ஆண்டுகள். D 8 ஆண்டுகள். கன்ஃபார்ம். லொக் செய்யலாம். கம்ப்ளீட் தி ஆன்சர் D 8 ஆண்டுகள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மகராக 8 ஆண்டுகள் வேலை செய்யணும்னு சொல்லி அவருடைய மாமா சொல்றாரு. சொல்றீங்க அந்த இது பார்த்துருக்கேன் குர்ஆன் வசனம். 8 ஆண்டுகள் வேலை செய்யுது. கன்ஃபார்ம். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். 8 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் சொல்லி அவர் சொல்றாரு. படிச்சிருப்பீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌன்ட அந்த இடத்துல வாராரு. அந்த நேரத்தில் 2 பெண்கள் தண்ணிக்காக வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. தண்ணி எடுத்து கொடுக்குறாரு. மூசா அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய பேசி நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்த விஷயம் எல்லாம் சொல்றாரு. அப்போ இவர் சொல்றாரு, இந்த மகள் 2 பேர் இருக்கிறாங்க, அதில் யார் சார் உங்களுக்கு முடிக்கலும், நீங்கள் அதற்கு மகராக என்ன செய்யணும்னு சொன்னால் 8 ஆண்டு காலம் என்னையோட வேலை செய்யணும். அதை நீ 8 ஆண்டு காலம் வேலை செஞ்சால் உங்களுக்கு அது மகராக நான் எடுத்துக்கொண்டு என் மகளை முடிச்சு தரேன். உங்களை விரும்பினா நீங்கள் என்ன செய்யலாம், 10 ஆண்டு காலமாக பூர்த்தி செய்யலாம்ன்றாங்க. அந்த நேரத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, 8 ஆண்டு காலம் இல்லாட்டி 10 ஆண்டு காலம், இது 2ல் ஏதாவது ஒன்றில் நான் செய்வேன். நான் 8 ஆண்டு காலம் செஞ்சாலும் தப்பில்லை,
10க்கு நான் போனாலும் தப்பில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட்டில் நடக்குது. பிறகு அவர் கல்யாணம் முடிக்கிறார், அந்த பிள்ளை கல்யாணம் முடிக்கிறார்ன்ற வரலாறுல நம்ம தொடர்ச்சியாக பார்க்க முடிகின்றது. அப்போ இந்த மகர்ன்றது வந்து அந்த காலத்துலேருந்தே பெண்களுக்கு கொடுத்து முடிக்க வேண்டும் என்றது தான் இஸ்லாம் சொல்லுகின்றது. ஆண்கள் கொடுங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் தான் பெண்கள்கிட்ட இருந்தால் எடுக்கக்கூடாதுன்றது தான் அர்த்தம். ஃபார்மாலிட்டிக்கு மகர்ன்ற பேரில் 101 ரூபா 1001 ரூபா இப்படி இதுதான் மகர் என்று நினைத்து கொண்டு கொடுக்கக்கூடியவர்கள் நம்முடைய சமுதாயத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் மகரை வந்து 8 வருஷமா வேலை செஞ்சது போகிறதா என்ன மவளே தாரன்ற அளவுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் இருந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அல்லா தேவையில்லாத குர்ஆன்ல பேச மாட்டான். அல்ல இந்த வரலாறு பேசுறான்னு சொன்னால் இது எவ்வளவு ஒரு முக்கியம்ன்றதை நமக்கு விளங்குது. நம்முடைய சமுதாயம் பெண்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து அறவே கூடாது, மார்க்கத்துக்கு முரணானது, அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் மீறியதுன்றதை நாங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதனால தான் பல பெண்கள் நாங்கள் பார்க்குறோம் நம்முடைய சமுதாயத்தில் திருமணம் முடிக்காமல் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னு சொன்னால் வர்றவங்க எல்லாம் எவ்வளோ என்ன தர போறீங்க, மாப்பிள்ளை கூடு தருவீங்களா இப்படின்னு சொல்லி பிச்சைக்காரத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியதை பார்க்க முடிகின்றது. ஏன்னால் திருமணம்னு சொன்னாலே அதிகமாக பெண்கள் தான் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஏன்னா புள்ள பெறுற நேரத்துலையும் பெண் தான் கஷ்டப்படுவா புள்ளை சுமக்கிற நேரத்தில். அதனால பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை கொடுத்து இந்த கல்யாணன்ற அக்ரிமெண்ட்ல வர்ற நேரத்தில் ஃபர்ஸ்ட்டுக்கே நீங்கள் என்ன செய்யணும், மகராக அந்த பெண்களுக்கு அவர்களுக்கு தேவையான தொகையை கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் வந்து அந்த பெண்களுக்கான உரிமையை இஸ்லாம் பேசுகின்றதா. 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 2000 ரூபாய் பணப்பரிசை வென்றிருக்கிறீங்க. 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்விக்கு செல்வதற்கு முன்னாடி பேர்வலையிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை ஏற்கனவே பார்த்துருக்கிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மிச்சம் நல்லா இஸ்லாத்தை குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் தெரிஞ்சு கொள்ளலுமே. ரமலான் மாசத்துல இருக்கிறோம். இந்த ரமலான் மாசத்துல நீ அதிகமா என்ன செய்யறது? தொழுறது, ஓதுறது, குர்ஆன் ஓதுறது அதிகமா. 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 3வது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். ரமலான் மாதத்தில் உபரியான தொழுகைகளை எங்கே தொழுவது சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள்? A வீட்டில், B மஸ்ஜிதில், C மைதானத்தில், D மயானத்தில். தேவைப்பட்டால் லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். லைஃப் லைன் போறீங்க, என்னத்துக்கு போறீங்க? 50-50 கால் ஃப்ரெண்ட் 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்றீங்க. கம்ப்யூட்டர் நுஸ்ரா 50-50 ஆப்ஷனை சூஸ் பண்றாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை மயானத்தில். ரமலான் மாசத்துல இரவு தொழுகைகளை வந்து எங்க தொழுவது சிறந்தது? வீட்டில் தொழுவது. A லொக் செய்யலாமா? கம் லொக் தி ஆன்சர் A வீட்டில். இரவு தொழுகைகளை வந்து வீட்டில் தொழுவது தான் சிறந்ததுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க சொல்லி லொக் செஞ்சிருக்கிறீங்க. சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இரவு தொழுகைகள் சரியா இருக்குமா? இரவு தொழுகை தொழுகிறதா? சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம் சிறு இடைவேளைக்கு பிறகு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நேயர்களுக்கான கேள்வி. நரகவாசிகளை கட்ட பயன்படும் சங்கிலியின் நீளம் என்ன? A 70 முழம், B 100 முழம், C 1000 முழம், D கணக்கிட முடியாத நீளம். இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. சார், உங்களுக்கு 2வது சுற்றுடைய 3வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். டி மேல் கூறப்பட்ட 3ம் சரியானது. அஸ்மா ஃபர்ஸ்ட்டுக்கே பதில் அளித்திருக்கிறீங்க. அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன் ஹதீஸ்கள் வாசிக்கிற டைம். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. நம்முடைய இஸ்லாமிய மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் மேற்படுத்திக் கொள்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது இஸ்லாம் ஐக்கியூ. இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர், முகவரி, அட்ரஸை அனுப்பி வையுங்கள். இது முற்றுமுழுதாக நாங்கள் கற்பதற்கும் நம்மால் பிறர் கற்றுக்கொள்வதற்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய ஒருவர் ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டாலும் அதனுடைய நன்மை உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும். தேடல் வளரட்டும், தெளிவு பிறக்கட்டும், அறிவால் இணைவோம், அறத்தால் உயர்வோம். இது இஸ்லாம் ஐக்கியூ. கற்போம், கற்பிப்போம், சீசன் 1. வெல்கம் பேக் டு த ஷோ. த வினர் திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் பேர்வலையை சேர்ந்த நுஸ்ரா அழகான முறையில் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். 2 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 3வது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிழை என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு இருக்கிறாங்க. சரி, 3வது கேள்விக்கு ரமலான் மாசத்துல இரவு தொழுகைகளை வீட்டில் தொழுகிறது தான் சிறந்தது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லி லொக் செஞ்சிருக்கிறீங்க. உங்களுடைய ஆன்சர் சரியா பிழை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தான் ஆன்சர். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். வீட்டில் தொழுவது தான் சிறந்தது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கின்றார்கள். ஃபர்லான தொழுகைகளை, கடமையான தொழுகைகளை பள்ளிவாசலில் போய் தொழுங்க. மற்ற உபரியான தொழுகைகள் இல்லாத உங்களுடைய வீட்டில் தொழுங்க. வீட்டில் தொழுகிறது தான் சிறந்ததுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ரமலான் மாதத்தில் மட்டும் இல்லை, ரமலான் அல்லாத காலங்கள்லையும் நம்ம இரவு தொழ வேண்டும். கடமை இல்லை, ஆனால் நாங்கள் தொழ வேண்டும். ஆனால் தொழுகின்ற நேரத்தில் வீட்டில் தொழுகிறது தான் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா ரமலான் மாதத்துக்குன்னு சொல்லி தொழுகை வந்து ரசூலுல்லாஹ் காட்டி தந்தில்லை. கியாமுல்லைல், தஹஜ்ஜத், வித்ர், இந்த ஒவ்வொரு பேர் வரும். இரவு தொழுகைக்கான ஒவ்வொரு பேரில் வரும். இது எல்லாமே இரவு தொழுகை தான். ராவைக்கு இஷாக்கு பிறகு நம்ம தொழக்கூடிய சுப வரைக்கும் தொழக்கூடிய தொழுகை வந்து இரவு தொழுகை என்ற அர்த்தம். அந்த காலத்தை பார்த்து நம்ம தூங்கி எழுப்பி வந்து அந்த ஹாஜத்துக்கான தொழுகை நாங்கள் தஹஜத் என்று சொல்லுவோம். ஆனால் எல்லாமே இரவு தொழுகை தான். ரசூலுல்லாஹ் இஷாலேருந்து சுப மட்டும் தொழக்கூடியது
இரவு தொழுகைன்னு சொல்லுவோம். கடமையான தொழுகைகளை தான் பள்ளிவாசல்ல தொழுவாங்க, மற்றதெல்லாம் வந்து வீட்டில் தான் தொழுவாங்க. அப்போ வீட்டில் மனைவிக்கு தான் தெரியும் ரசூலா என்ன அதிகமாக என்ன செய்வாங்க நோம்புலன்றது தெரியும். ரசூலுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார், ரசூலுடைய ரமலான் மாசத்துல இரவு தொழுகை எப்படி இருந்துச்சு? அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரமலான்லையும் சரி ரமலான் இல்லாத காலத்துலையும் சரி ரசூலா 11 ரக்காத்துக்கு மேலே தொழ மாட்டார்கள், 11 ரக்காத் தொழுவாங்க. இது வழக்கமா ரசூலா இரவு தொழுகையில 11 ரக்காத் தொழக்கூடியவர்களா இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா 11 ரக்கான்னு சொல்றாங்க. அதே போல இன்னும் சில சஹீஹான அறிவிப்புகளை பார்க்க முடிகின்றது, ரசூலா 8 ரக்காத் பிளஸ் 5 ரக்காத், 8 ரக்காத் பிளஸ் 3 ரக்காத், 8 ரக்காத் பிளஸ் 1 ரக்காத் இப்படி தொழுந்திருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்க முடிகிறது. வீட்டுல தொழுறது தான் சிறந்தது என்று சொல்லி ரசூலா சொல்கின்றார். அதே போல பள்ளிவாசல கூட்டாக இரவு தொழுகையை தொழலாமான்னு சொன்னால் கூட்டாக இரவு தொழுகையை தொழுகிறதுக்கு பிரச்சனை இல்லை. ரசூலா வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் ஒரு பாயை வைத்து ஒரு அரைமாய் செஞ்சு கொண்டு தொழுவாங்க. பரவாசி வெளுங்கும், ரசூலா தொழுகிறாங்கன்றது வெளுங்கும். சஹாபாக்கள் அதை கண்ட உடனே ரமலான் மாசத்துல சஹாபாக்கள் அதை கண்ட உடனே அவங்க பிறகு தொழுறாங்க. ரசூலா தொழுகின்றார்கள், ஒரு நாள் 2 நாள் பார்த்துட்டு 3வது நாள் என்ன செய்யறாங்க சொன்னா ரசூலா தொழாம தூங்கிடுறாங்க அறைக்குள்ள. இப்போ சஹாபாக்கள் பார்த்துட்டு என்னடா காணும்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வர நேரத்தில் ரசூலா சொல்றாங்க, நான் பார்த்தேன் நீங்க 2 நாள் பின்னுக்கு வந்து தொழுந்தீங்க, 3வது நாளும் அணித்து திரண்டீங்க, நான் என் தொழலன்னு சொன்னால் நீங்க இப்படி தொழுகின்ற நேரத்தில் இது உங்களுக்கு கடமையாயிருமோன்ற ஒரு பயம் எனக்கு இருக்குது என்ற ரசூல்ல இருக்கக்கூடிய காலத்துல வஹி வரக்கூடிய காலம். அந்த நேரத்தில் அல்லாஹ் கட்டளையிட்டான்னு சொன்னால் அது நம்ம கடமையாயிரும், அது மக்களுக்கு சிரமமாயிருமோ தெரியான்ற ரசூலா பயந்து தொழவில்லை என்ற காரணத்தையும் சொல்லுகின்றார்கள். இப்போ நமக்கு பள்ளிவாசல்ல தொழலாமான்னு சொன்னால் தாராளமாக தொழலாம். ஏன்னா இப்போ அல்லாஹ் வந்து கடமையாக்குற நமக்கு வஹி வரக்கூடிய இது இல்லாததுனால நமக்கு பள்ளிவாசல்ல தொழுகிறதுக்கு கூட்டாக இரவு தொழுகையை தொழலாமான்னு சொன்னால் கூட்டாக இரவு தொழுகையை தொழுகிறதுக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா ரசூலா தடுக்கல, ரசூலா காரணத்தோட சொல்றாங்க, அது அல்லாஹ் கடமையாக்குவானோ தெரியா என்ற பயத்தினால் நான் இப்படி செஞ்சேன்றதை சொல்றதுனால நமக்கு அது செய்யலாம். ஆனால் வீட்டுல தொழுகிறது தான் சிறந்தது என்று சொல்லி ரசூலா சொல்கின்றார். நம்ம அதிகமாக வீட்டுல தொழுகிறதற்கு நாங்கள் பழக வேண்டும். ஏன்னா வீட்டுல தொழுகிற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் கூட அதை பார்த்து சிறு வயதிலே பார்ப்பாங்க, அப்படி வாப்பா ராவு தொழுகிறாரு, உம்மா ராவு தொழுகிறாங்கன்றதை பார்த்து அவங்களுக்கும் அது பழக்கமாக வரும் என்றதுனால உபரியான தொழுகைகளை வீட்டுல தொழுகிறதுக்கு நாங்கள் பழகிக்கொள்ள வேண்டும். அது சிறந்தது என்று ரசூலா சொல்றதுனால அந்த சிறப்பையும் நாங்கள் செய்வதற்கு பழக வேண்டும். சரி, 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 4வது கேள்வி 4000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். அல்லாஹ் அனுமதித்ததை ஏன் அறாமாக்கி கொண்டீர்கள் என்று யாரை கண்டித்த சம்பவத்தை அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான்? ஏ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, பி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை, சி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, டி துல்ஹிஃபுல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை. அல்லாஹ் அனுமதித்த ஒன்றை நீங்கள் ஏன் அறாமாக்கி கொண்டீங்க? ஒரு நபி அல்லாஹ் கண்டிச்சு சொல்லி காட்டுறான். அது எந்த நபி? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையா, துல்ஹிஃபுல் அலைஹிஸ்ஸலாம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு லைஃப்ல ஆப்ஷன் இருக்குது, என்ன யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும், ஃபாலோ ஃப்ரெண்ட் கையில் இருக்குது. குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அல்லாஹ் ஹலால் ஆக்கியனதை நீங்கள் ஹராமாக்கி கொள்றீங்க என்று சொல்லி ஒரு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் ஹலால் ஆக்கிய ஒன்றை நீங்கள் ஏன் ஹராமாக்கி கொள்றீங்கன்னு. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி சொல்கிறீங்க. ஷுவரா கன்ஃபார்ம் லாக் பண்ணுவா, இல்லாட்டி வேறு ஏதாவது ஆன்சர் சொல்கிறீங்களா? அது தவறான விதியா? லாக் பண்ணது பிறகு தான் சொல்லிடுறேன் தவறா சரியாண்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கம்மில் தி ஆன்சர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் அனுமதிச்சது உண்டு, அல்லாஹ் ஹலால் ஆக்கிய உண்டு, நீங்கள் ஏன் ஹராமாக்கி கொள்றீங்க சொல்லி அல்லாஹ் ரசூல்லாவை தான் கண்டிச்சு கொள்றான் சொல்லி லொக் செஞ்சுக்கு சரியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? தெரியாது. சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டிச்சு தான் அல்லாஹ் ரப்பல் சொல்லி காட்டுறான். ரசூல்லா ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய மனைவி அவங்களோட வீட்டுக்கு போனால் ரசூல்லா தேன் சாப்பிடுவாங்க. தேன் சாப்பிட்ற வழக்கம் இருந்துச்சு. அப்போ ஆயிஷா அதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அஃப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பேசிக்கொள்வாங்கன்னு சொன்னால், இவங்க எப்பயுமே ஜைனப்ட வீட்டுக்கு போனால் தேன் சாப்பிட்டு வருவாங்க. அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு அடுத்த வந்து எந்த மனைவியோட வீட்டுக்கு வர்றாங்களோ அந்த டைமில் நாங்கள் சொல்லுவோம், என்ன சாப்பிட்டீங்க, கருவேப்பிலை பிசினை சாப்பிட்டீங்களா, இவ்வளோ நாத்தம் அடிக்குதே வாய் இப்படின்னு சொல்லுவோம்னு சொல்லி பேசிக்கொள்வாங்க. அதே மாதிரி வந்து இவங்க வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களோட வீட்டுக்கு வருவாங்க. ரசூல்லா வந்த உடனே அந்த பேசி வச்ச மாதிரியே ரசூல்லாட்ட கேட்பாங்க, என்ன நீங்கள் கருவேப்பிலை பிசின் சாப்பிட்டீங்களா, வாய் நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, இல்லை நான் ஜைனப் வீட்டில் தேன் தான் சாப்பிட்டேன் அப்படின்னுவாங்க. சொல்லுவாங்க, இல்லை இப்படி நாத்தம் அடிக்குது அப்படின்னுவாங்க. ரசூல்லா நினைப்பாங்க, அப்படியே தேன்லேருந்து ஏதாவது துர்வாடை வருது போலன்னு சொல்லி. ஏன்னா ரசூல்லா வந்து அவங்களோட உடல்லேருந்து எப்பயுமே நாத்தம் வரக்கூடாது, வாயிலேருந்து நாத்தம் வரக்கூடாது, ஏன்னா அடுத்தவங்க முகம் சுரிக்கக்கூடாதுன்றதுல ரசூல்லா ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க சொன்னால், ஒரு நாளைக்கு 5 வேளை எப்பெல்லாம் தொலை போவார்களோ ஒழுவெடுப்பதற்கு முன்னாடி பல் துலக்கக்கூடிய ஒரு பழக்கம் ரசூலாட்ட இருக்கும். அந்த அளவுக்கு ரசூலா துப்புரவாக விரும்புவாங்க. வாய் நாத்தம் வரக்கூடாதுன்றதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி சொல்கிற நேரத்தில் ரசூலா யோசிக்கிறாங்களே, தேன்லேருந்து ஏதாவது துர்வாடை வருதோ இப்படி யோசிச்சு ரசூலா இன்றையிலேருந்து தேனை நான் எனக்கு ஹராமாக்கி கொள்கிறேன், தேன் நான் இனிமேல் குடிக்க மாட்டேன், வாயில் நாத்தம் வருது போலன்னு நினச்சி ரசூலா சொல்கிறாங்க, தேன் நான் குடிக்க மாட்டேன்னு சொல்லி ஹராமாக்கிறாங்க. இது யாருக்கும் சொல்லையுமானு சொல்கிறாங்க ரசூலா. உடனே அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால்,
வசனம் இறக்கின்றான். யாயுவன் நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்ல அல்லாஹு லக. அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒன்றை நீங்கள் எப்படி ஹராமாக்கி கொள்வீங்க? தப்தகி மரலாத்த அஜ்வாஜிக்கு, உங்களுடைய மனைவியுடைய திருப்திக்காக, மனைவிமார்களுடைய திருப்திக்காக நீங்கள் எப்படி ஹராமாக்கி கொள்வீங்க இப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்பல் என்ன செய்யறான்னு சொன்னால் உடனே வசனம் இறக்கின்றான். ஏன்னா எனக்கு பிடிக்காதுன்றதுக்காக நான் விலை கொள்றது வேற, நான் வந்து ஹராமாக்கி கொள்றதுன்ற வேற. ரசூல்லா ஹராமாக்கி கொள்றன்றது, ஏன்னா ரசூல்லா வந்து தூதராக இருக்கிறாரு, இறை தூதர் வந்து ஒன்றை ஹராமாக்கி கொண்டாங்க, தனக்கே ஹராமாக்கி கொண்டால் கூட பிற்காலத்தில் வரக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க சொன்னால், அப்படியே ரசூல்லா சாப்பிடலன்னா ரசூல்லா ஹராம்னு சொன்னால் நாங்களும் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கக்கூடும். எனக்கு வந்து சாப்பாடு பிடிக்காது, இப்போ ரசூல்லாவுக்கு வந்து உடம்பு கறி பிடிக்காது, ரசூல்லா சாப்பிட மாட்டாங்க, சொல்லுவாங்க எனக்கு பிடிக்காது இது, ஆனால் ஹலால். சஹாபாக்கள் சாப்பிடுவாங்க, ரசூல்லா சொல்லுவாங்க எனக்கு பிடிக்காது, எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஈக்கும். மீன் பிடிக்காதவங்க இருப்பாங்க, முட்டை பிடிக்காதவங்க இருப்பாங்க. அப்போ அந்த பிடிக்காம நான் தின்னாம இருக்கிறதுன்றது வேறு. ஹலால் ஹராமா தீர்மானிக்கிற அதிகாரம் முழுக்க அல்லாட கையில் மட்டும்தான் வச்சிருக்கிறான். எந்த ஒரு நபியோட கையில் கூட அல்ல என்ன செஞ்சில்லை, கொடுத்தில்லை. அதனால் அல்ல என்ன செய்யறான்னு சொன்னால், அல்ல ஹலால் ஆக்கியதை நீங்கள் எப்படி ஹராமாக்கி கொள்வீங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு கண்டித்து வசனம் இறக்கியதை நமக்கு திருமறையில் பார்க்க முடிகின்றது. சரி, 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கீங்க. 4000 ரூபாய் பண பரிசு வென்றிருக்கீங்க. 2 லைஃப் லைன் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணிவிட்டீங்க. இன்னும் ஒரு கேள்விக்கு சரியாக பதில் சொன்னால் 5000 ரூபாய் பணப்பரிசு உங்களுடைய கையில் கிடைக்கும். லைஃப் லைன் ஆப்ஷன் 2ம் இல்லை. சரி, 5வது கேள்வி, 5000 ரூபாய்க்கான கேள்வி இதோ உங்களுடைய கம்ப்யூட்டர் ஸ்கிரீன். நேர்ச்சையை நிறைவேற்ற முடியாவிட்டால் பரிகாரமாக என்ன செய்ய வேண்டும்? A 2 நோன்பு நோக்க வேண்டும், B 2 அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும், C 10 ஏழைகளுக்கு உடை அளிக்க வேண்டும், D 30 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். நேர்ச்சையை நிறைவேற்ற முடியாவிட்டால், ஒன்றை நேர்ச்சை செய்கிறோம், அதை நிறைவேற்ற முடியாமல் போச்சுன்னு சொன்னால் என்ன பரிகாரம் செய்யணும்? 2 நோன்பு நோக்க. 2 நோன்பு நோக்க வேண்டும். கன்ஃபார்மா? 5000 ரூபாய்க்கான ஃபிக்ஸ் மணிக்கான கேள்வி. இதுக்கு சரியாக சொன்னால் 5000 ரூபாய் கிடைக்கும். டி 30 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். கன்ஃபார்மா? லொக் செய்யலாமா? ஃபைனல் ஆன்சரா? ஏ சரி வருமா? ஏ சரிண்டா சொல்கிறீங்க. லொக் பண்ணாவா? 5000 ரூபாய்க்கான கேள்வி, ஃபிக்ஸ் மணிக்கான கேள்வி. பி வரும். 2 அடிமைகளை விடுதலை செய்யணும்டா. ஏ லொக் பண்ணையா? கன்ஃபார்ம்? ஃபைனல் ஆன்சர்? சேஞ்ச் இல்லை, அதான் ஆன்சரா? லொக் பண்ணுறேன். கம்லக் தி ஆன்சர். 2 நோன்புகள் நோக்க வேண்டும். நேர்ச்சை செய்கிறதுண்டா திரும்ப நேர்ச்சை என்னன்னு என்னது? ஒரு தேவையை நிறைவேற்றத்துக்கு நேர்ச்சி வைக்கிறேன். நான் இதை செஞ்சால் இதை செய்வேன்னு சொல்லி நான் நேர்ச்சி வைக்கிறேன், வச்சு செய்யலாம் போது செய்யாமல் இருக்கிறேன். அப்போ அதற்கு பரிகாரமாக ஒன்றை செய்யணும். 2 நோன்புகள் தான் நோக்க வேண்டும் சொல்லி லோக் செஞ்சுருக்கிறேன். சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம் சிறிட விலைக்கு பிறகு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நேயர்களுக்கான கேள்வி. நரகவாசிகளை கட்ட பயன்படும் சங்கிலியின் நீளம் என்ன? A 70 முழம், B 100 முழம், C 1000 முழம், D கணக்கிட முடியாத நீளம். இதற்கான விடையை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வெல்கம் பேக் டு த ஷோ. த வினர் திறமைக்கே முதலிடம். இன்று நம்முடன் பேருலையை சேர்ந்த ஃபாத்திமா நுஸ்ரா அழகான முறையில் விளையாடி கொண்டிருக்கிறீங்க. 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லியிருக்கிறீங்க. 5வது கேள்விக்கு பதிலை சொல்லி அது சரியா பிழையா என்பதை பார்ப்பதற்காக வெயிட் செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. சரி, உங்களோட ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ரிவில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். 10 ஏழைகளுக்கு உடை அளிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார்கள். ஒருத்தர் நேர்ச்சைன்னு சொன்னால் சொன்ன மாதிரி தானே நாங்கள் ஒன்றை நினைக்கிறோம், எல்லாம் எனக்கு இதை செஞ்சால் நான் இதை செய்வேன்னு சொல்லி இதாக்குறோம். நேர்ச்சையை வந்து இஸ்லாம் வந்து வலியுறுத்தலை. என்னால் அல்லா நீ எனக்கு இதை தந்தேன்னு சொன்னால் நான் ஒரு நோன்பு பிடிப்பேன், அல்லா நீ எனக்கு இதை தந்தேன்னு சொன்னால் நான் ஏழைகளுக்கு இதாக்குவோன்னு சொல்லி நாங்கள் நேர்ச்சி வைக்கிற நேரத்தில் என்னமோ அல்லா அந்த தேவைக்காக எங்களுக்கு இது தாரமாக இருக்கும். அதனால் நேர்ச்சியை வந்து இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்தலை, ஆனால் நேர்ச்சி அனுமதிச்சிருக்குன்றது. ஒரு நேர்ச்சை செய்கிறோம், செஞ்சுட்டு நேர்ச்சை அது நடந்துட்டு, ஆனால் நேர்ச்சியை நாங்கள் நிறைவேற்றலை அப்படின்னு சொன்னால் அதற்கு பரிகாரமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், சத்தியத்திற்கான பரிகாரம் தான் நேர்ச்சைக்கான பரிகாரமும். சத்தியத்திற்கான பரிகாரம் 10 ஏழைகளுக்கு நீங்கள் வந்து உணவளிக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும், நடுத்தரமான சாப்பாடு. இல்லாட்டி என்ன சொன்னால் 10 ஏழைகளுக்கு உடை அளிக்க வேண்டும். சாப்பாடு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால் ட்ரெஸ் வாங்கி கொடுங்க 10 ஏழைகளுக்கு. அது மேலாம் போச்சுன்னு சொன்னால் ஒரு அடிமையை வந்து விடுதலை பண்ணுங்க. அதுவும் அவங்களுக்கு அது ஒன்றுமே எல்லாம் போச்சுன்னு சொன்னால் 3 நோன்பு நோக்க வேண்டும். இதே பரிகாரம் தான் நேர்ச்சையை நிறைவேற்ற முடியாவிட்டால் பரிகாரம் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள். அப்போ அதற்கு பரிகாரமும் இதே பரிகாரம் தான். 10 ஏழைகளுக்கு உணவளிக்கணும்,
உணவளிக்க முடியாட்டின்னு சொன்னால் உடை அளிக்க வேண்டும், உடுப்பு வாங்கி கொடுக்கணும். அதே இல்லாட்டி அடிமையை விடுதலை பண்ணணும், அடிமையை விடுதலை பண்ணக்கூடிய நிலைமை இப்போ நமக்கு இல்லை. அது ரெண்டுமே எல்லாம் போச்சுன்னு சொன்னால் 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். சரி, அழகான முறையில் விளையாடினீங்க. 5வது கேள்வியில் அவுட் ஆக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சு. நிகழ்ச்சிக்கு வந்த அனுபவம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வரணுமென்று நினைச்சு தான் வந்தீங்க. சரி, வெற்றியோ தோல்வியோ அதை விட கலந்து கொள்வது தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஆசையாக கலந்து கொண்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் நானும் பங்கு பெற வேண்டும், என்னுடைய மார்க் அறிவையும் நான் வளர்த்து கொள்ள வேண்டும், என்னிடத்தில் இருப்பதையும் மக்களுக்கு நான் கொடுக்க வேண்டும் என்ற ஆசையில் ஆர்வத்தில் வந்து கலந்து கொண்டு அழகான முறையில் விளையாடினீங்க. அந்த பார்ட்டிசிபேட் பண்ணதற்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்கின்றது. நிகழ்ச்சி கலந்து கொண்டதற்கு ஜிசாக்கல்லாஹ் ஹைர். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து பல பிரயோஜனங்களை அடைந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர், முகவரி மற்றும் அட்ரஸை அனுப்பி வையுங்கள். வாருங்கள், வெல்லுங்கள், பாருங்கள், மார்க் அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். இது தி வினர் சீசன் 3.